வெல்கம் டு தமிழ் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் ரொம்ப நாளாகவே ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்ணிட்டு வரீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் ஆப்போட ஐக்கான் உங்களோட மொபைல் ஃபோனில் காண மாட்டேங்குது. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலுமே அந்த ஃபேஸ்புக் ஆப்போட ஐக்கான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியலை. பட் நீங்கள் அந்த ஃபேஸ்புக் ஐக்கான், அதாவது ஃபேஸ்புக் ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ணிக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் ஐக்கானை வந்து உங்களால் அந்த மொபைல் ஃபோனில் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணால் கூட அதில் வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்காமல் வேற ஒரு ஆப்ஷன் காமிச்சிட்ருக்கு. ஸோ இது என்ன பிரச்சனை, இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கன் வந்து உங்களுக்கு காமிக்காமல் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு அந்த ஃபேஸ்புக் ஐக்கானை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து கொண்டு வரது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் ஐக்கானை எங்கே தேடியும் காணும். பட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலை. பட் இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் சடார்னு இன்றைக்கி பார்த்தா காணாமல் போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி காமிக்குது. அதாவது ஃபேஸ்புக் ஆப்பை வந்து சர்ச் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது, பட் எனேபிள்னு காமிக்குது. ஸோ இது எந்த காரணமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஃபோனை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதன் காரணமாக தான் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் ஆப்பு உங்களோட மொபைல் ஃபோனில் ஹைட் ஆகிருக்கு. உங்களோட பார்வைக்கு இந்த ஐக்கான் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல் ஆப்ஷன் என்னென்னா, செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிருங்க. ஸோ செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆப் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஸ் இல்லைனா ஆப் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும். அந்த ஆப்ஷங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இல்லை இன்ஸ்டாவில் இருக்க எல்லா ஆப்புமே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்புக் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்துட்டோம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது, பட் வந்து எனேபிள் இல்லை. ஸோ இது முதல் மெத்தடு எந்த மாதிரி பண்ணிக்கணும்னா, நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எனேபிள்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தவறுதலாக ஏதாவது டிசேபிள் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி அதை விட்டுருப்பீங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே டிசேபிளுங்கிற சம்டைம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு சொன்னீங்கல்ல, ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் போய் நீங்கள் இதை சர்ச் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இது 2 ஆப்ஷன் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் எனேபிள் பண்ணாலும் உங்களுக்கு ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து டேரெக்டாக வந்து இங்கே ஆப் இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டு அதில் வந்து கீழே வந்து எனேபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய பழைய ஃபேஸ்புக் ஆப் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் காமிக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் அந்த ஃபேஸ்புக் ஐக்கானை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைல் ஃபோனில் இப்போ அந்த ஃபேஸ்புக் ஐக்கான் வந்துருச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. இதன் முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் சம்டைம்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பை டிசேபிள் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ டிசேபிள் பண்ணுற ஒற்று காரணத்தால் மட்டும்தான் இந்த ஐக்கான் வந்து ஹைடாக இருக்கும். பட் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலே இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் தான் கேட்கும். இந்த மாதிரி எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் கேட்குது. அப்டேட் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமலே உங்களோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகி இந்த மாதிரி காமிச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.